ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் சென்னையில். போர்டிங் பாஸுக்கோசரம் நானும் மனுஷாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து வியட்நாம் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு vlog போடலாம், நம்ம போகிறது ஒரு மெமரியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் மனுஷா எங்கெங்கே போகிறோன்றத ஒரு ஃபுல் vlog-ஆ கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு நிறையா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டைமிங் வந்து 6. நம்ம மலேசியாவில் இறங்கிட்டோம். நம்ம இந்தியன் டைமிங் படி 3:40, ஒரு 3 hours வித்தியாசம் இருக்குது. ஃப்ளைட் டைமிங் வந்துருச்சு. பட் ஏர்ஏஷியா அவ்வளோ கம்ஃபர்டபுள்னால் சொல்ல முடியல, மிட் ரேஞ்சாக தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். இங்கேருந்து திரும்பி இந்த ஒரு டைமிங் படி 12:05 வந்து நம்ம வியட்நாம் ஃப்ளைட் கிளம்ப போகிறோம். இங்கே ஒரு 6 hours பிரேக் இருக்குது. ஸோ இப்போ தான் இறங்கினோம். காலையில் இப்போ வந்து இங்கே இந்த டைம் படி பார்த்தீங்கன்னா 11:40 ஆகிடுச்சு. இந்தியன் டைமிங் படி 9 o'clock நினைக்கிறேன், 9 to 9:50 இருக்கும். இப்போ வந்து ஹனாய் ஃப்ளைட் ஏற போகிறோம். இது ஏர்போர்ட்டு மலேசியா ஏர்போர்ட்லேருந்து ஹனாய்க்கு ரீச் ஆக போகிறோம். ஹனாய்ன்றது வியட்நாமோட ஏர்போர்ட்டு. அங்கே போயிட்டு இங்கே 4 பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹனாய் ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ணிட்டோம். ஃப்ளைட் ஒரு 10 minutes டேக் ஆஃப் ஆகிரும். இங்கேருந்து ஹனாய் போயிட்டு ஹனாயிலேருந்து சாப்பான்ற ஊருக்கு போக போகிறோம். ஆனால் வந்து எல்லாம் வந்து மலேசியா ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி செக் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அதில் எங்களுக்கு 20 minutes டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு 6 hours பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருந்துச்சு. அது முன்னாடியே நீங்கள் வரவங்க ஒரு 3-4 days முன்னாடி வந்து வெளியே மலேசியா போய் சுற்றி பார்க்கணுன்னு வீசா எடுத்துகிட்டு டைம் நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு நீங்கள் போய் வெளியே எங்கேயாவது ஒரு 6 hours வந்து டோட்டலாக நாங்கள் எங்கேயுமே போகல. போனால் வரத்துக்கு லேட் ஆகிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 7 hours 8 hours இருந்துச்சுன்னா, இப்போ கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து எங்கே இறங்குறீங்கன்னா அங்கே எதாவது பக்கத்தில் பிளேசஸ் இருந்தால் டைம் இருந்துச்சுன்னா விசாரிச்சுட்டு போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறீங்க. மேக்ஸிமம் இன்னொரு 10 to 15 minutes வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிரும். அப்புறம் நாய் போயிட்டு நாயிலேருந்து சாப்பா போக போகிறோம். ஃப்ளைட்டு எங்கே டேக் ஆஃப் ஆகிருன்னு நினைக்கிறேன். நம்மளோட பேக் ஆகட்டும் பார்சல் ஆகட்டும் நம்ம வந்து ஃப்ளைட்டில் அனுப்பிடுறோம். அவங்க வந்து திரும்பி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்போ அவங்க பார்சலை பார்த்திங்கன்னா இப்படி தான் தூக்கி போடுறாங்க. ஸோ அவங்களோட பார்சலோ பேக்கோ வந்து கொஞ்சம் நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க தூக்கி போட்டால் கூட உங்கள் பார்சல் கொஞ்சம் நீட்டாக சேஃபாக வந்து ரீச் ஆகும். ஸோ நீட்டாக பேக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து ஹனாய் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் விட்டு இறக்கி 2 பேரும் கேப் டிரைவர் வந்து இருக்காரு. போயிட்டு லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஹனாயிலேருந்து சாப்பாக்கு போகணும்.
ரொம்ப டயர்டுங்க. நல்லா இருந்துச்சு ட்ராவலு. தூங்கி டயர்ட் ஆகிட்டேன். உலகத்திலேயே காஸ்ட்லியான காஃபி பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த காஃபி தாங்க. இந்த காஃபியும் இந்த 2 காஃபியும் சேர்ந்து ரேட் எவ்வளோ தெரியுமா? 1,60,000 ரூபா. வியட்நாம் ஏர்போர்ட்டில் 2 காஃபி வந்து 1,60,000 ரூபா. வியட்நாம் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து காஃபி குடிங்க. மானஷா காஃபி நான் சொன்னேன்னா எவ்வளோ காஃபி குடித்தோம்? ப்ரைஸ் 1,60,60,000 ரூபாய் 2 காஃபி. பார்த்தியா எவ்வளோ காஸ்ட்லியான காஃபி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். டிரைவர் வந்துட்டாங்க. ஸோ கேப் ஏறி சாப்பா கிளம்ப போகிறோம். சாப்பாடு கிளம்பி வச்சு பேசுறது ஒன்றுமே புரியலையே. இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்களா? எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, அவங்க பேசுறது புரியல. இப்போ கேப்பா பாருங்களேன். சிம்மு வந்து அதுக்கு ப்ளே பாருங்களேன் நீங்கள் எல்லாரும். எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர் தப்பு. டிரைவர் கிடைக்கல. không ạ, từ hôm nay சத்திக்க மாட்டேன். cái ủ của này không có đi phải nước ngoài sẵn không ạ? சத்திக்க மாட்டேன். சத்தமாக பேசு. எக்ஸ்கியூஸ் மீ சார். we have to get a SIM. What? SIM card. Oh, SIM card. Yeah. SIM card, 1 minute. Okay. புரிஞ்சிச்சா நீங்கள்? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 1 minute. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் கார்லேருந்து கொண்டு வந்து இங்கேருந்து சாப்பா போகிறதுக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக்கிங் ஆஃபீஸில் இருக்கோம். சரி அதுக்குள்ளே சிம்மு வாங்கிடலான்னு பார்த்தோம். சிம்மு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான் 8 லட்ச ரூபா ஒரு சிம்முன்னா. அப்புறம் இன்னொருத்தன் வந்தான் 5 லட்ச ரூபா சிம்முன்னா. இன்னொருத்தன் வந்தான் 4 லட்ச ரூபா சிம்முன்னா. கடைசியில் வந்து நாங்கள் சிம் வந்து 2,80,000 ரூபாய்க்கு சிம்மு, 50,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் 3 லட்ச ரூபாயில் பண்ணோம். நீங்கள் லைட்டாக ஏமாந்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றிடுவாங்க போல். நம்ம ஊரில் என்ன பண்ணால் வெளியூர் போனால் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபாரின் ப்ரைஸ் வர வருது. ஃபாரினர்ஸ் ப்ரைஸ். நாங்கள் ஃபாரினர்ஸ். நாங்கள் ஃபாரினர் ப்ரைஸ் வரதுனால பார்த்து வாங்க ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க அவங்க. நம்ம ஊர் மாதிரி சிரிச்ச முகத்தை வச்சு ஏமாத்துறாங்க. சிரிச்சுக்கிட்டே சார் 5 லேக்ஸ் சார் 8 லேக்ஸ் சார்ன்றாங்க. ஏண்டா ஒரு செம்மு 8 லட்ச ரூபா போட்டுருவோம். ஓகே, வியட்நாம் கரன்சி நம்ம கரன்சியோட வியட்நாம் கரன்சி கொஞ்சம் ஜாஸ்தி தான், இல்லை நான் சொல்லல. அதுக்குன்ட்டு நம்ம ரேட்டோட டபுள் மடங்கு இருக்குங்க. யாரும் வந்து நம்ம ஊரோட வியட்நாம் கரன்சி வேல்யூ கம்மின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரி நம்மளோட கம்மியாக இருக்குமே நினச்சலாம் வந்துடாதீங்க. நம்ம ப்ரைஸ் ஈக்குவல், நம்மளோட ஜாஸ்தி வேணா இருக்கே தவிர நம்மளோட கம்மியாக 1% கூட இல்லை. ஸோ பார்த்து வியட்நாம் வரவங்க ஏமாத்துறாங்க. நம்ம ஊரில் 1 ரூபான்றது வியட்நாமில் வந்து 300 ரூபா 350 ரூபான்ட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் ப்ரைஸ் எல்லா ப்ரைஸுமே வந்து 3 லேக் 4 லேக் சேம் டு சேம் கிட்டத்தட்ட. அதனால் வந்து ஈக்குவல் தாங்க. ஒன்று சேலம் நம்ம தமிழ்நாடோட வியட்நாம் நம்ம ஊரில் கூட பார்கெயின் பண்ணவும் முடியாது. அது கேட்டால் நம்மக்கிட்டே வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது எங்கள் ப்ரைஸுன்னு வேறு சொல்கிறேன். இன்னொருத்த வந்து பேசுகிறேன் பாருங்களேன் புரியாத மாதிரி. Vâng, cho em để ở trong này không? Để mà cửa bên trên này và liệu nó có chết ở ngoài dưới cửa. கூகுள் டிரான்ஸ்லேட்டரே தவிக்குது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. எப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? முதல் நாளே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. இன்னும் 11 நாள் இருக்கு.
டெய்லி அட்வென்ச்சர் தான். கேம்ஸ் சொல்லைங்க இவனுங்களை கிட்ட பேசி எஸ்கேப் ஆகி வர்றது மிகப்பெரிய அட்வென்ச்சர் தான். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் திணறி நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதுக்கே இவங்க பேசுறது புரியலைங்க. எரர் காட்டுங்க. நல்லா பேசுகிறாங்க, ஸ்லாங்கில் பெருசாக அப்படியே விட்டுடுறாங்க. நம்மளால முடியல.